ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அப்போ தான் டிஃபனுக்கு ஊற வச்சேன் நேற்று நைட்டு. முடக்கத்தான் கீரை இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதை சீர் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் உளுந்து ஊற வச்சுட்டேன், ஒரு பிடி கொஞ்சம் வெந்தயம் அதுலேயே முடக்கத்தான் தோசை சுடுறதுக்கு. இது 3 மாகாணி அரிசி, இட்லி அரிசி கொஞ்சம் பச்சரிசி போட்டு ஒரு 3 மாகாணி அளவுக்கு ஊற வச்சுட்டேன். இதை 3 இப்போ போய் அரைக்க போகிறேன். அரைச்சி முடக்கத்தான் தோசை ஊற்றி சாப்பிட போகிறேன். இதுக்கு கார சட்னி அரைப்பேன். முடக்கத்தான் தோசை எதுக்கு நல்லதுன்னா உடம்புக்கு நல்லது, முட்டு வெடிக்கு நல்லது. இது கை காலெலாம் குடைச்சலாக இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அந்த கீரை ரொம்பவும் நல்லது. இது உங்களுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் செய்கிறத கொஞ்சம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது உடம்புக்கு நல்லதாக இருக்கும். வயசானவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம். இந்த கீரை ஆரோக்கியமாக இருக்கும். முடக்கத்தான், வாதம், கை காலெலாம் இழுத்துக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் இது சாப்பிட்லாம். எனக்கு இந்த கை இது இடது கை ரொம்ப வலிக்குது எனக்கு. அதனால் கேட்டேன், ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, இதை சாப்பிடுங்க மேடம்னு. அதான் எடுத்துன்னு வச்சு இதை அப்படியே வீடியோவாக போடுறேன், பாருங்கள். இது தோசை சுட்டு காமிக்கிறேன் அப்புறமா. அது இதில் இனிமேல் தான் அரைக்கணும், ஓகேவா? சத்தான முடக்கத்தான் தோசை அரைக்க போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. 3 மாகாணி தான் ஊற வச்சேன். அது 3 பிடி அளவு அந்த கீரை கிடச்சிது. இது ஒரு பிடி தான் உளுந்து, வெந்தயம். ஏன்னா அதுவே குழகுழப்பாக வரும், அதனால் வெந்தயம் நிறைய போட்டால் வராது, தோசை ஒட்டி கொண்டுட்டு. நன்றி, வணக்கம்.